பல பேர் கேட்பாங்க, என்ன சிங்கத்தை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு, நீங்கள் ஏதோ ஜாதி ரீதியாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு பிரதமர் செய்யக்கூடிய வேலையை வந்து தமிழக முதல்வர் செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்கொயருக்காக தான் இவர் வந்து செய்கிறாரா, இல்லை எங்களை மாதிரி எங்கள் சிறு குறு ரொம்ப நலிந்த ஒரு வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருக்காரான்னு கேட்குறீங்க. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டோம், அப்போ செஞ்சுருக்கணும்ல. அப்போ கரெக்டாக தான் காய் நகர்த்துறாங்க. ஆமாம், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். அந்த எலெக்ஷனுக்காக இப்போ பண்ணுறது நல்லா தெரியுது. ஒரு வியாபாரி சங்க தலைவராக நான் சொல்லணும்னா இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு நன்றி தான் தெரிவிக்கணும். ஏன்னா அடிச்சிட்டிங்க, மருந்து தடவுறீங்களே, அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்ப காங்கிரஸ் வந்து வர்த்தகர்களுக்கு நண்பனா தான் இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. நீங்களே அடிச்சுட்டு நீங்களே இப்போ மருந்து தடவிட்டு இப்போ வந்து நான் குறைச்சேன்னு சொல்றது எது இதில் நியாயம் தெரியல. எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்களே வந்து பல்வேறு வந்து தொழிலில் செஞ்சுட்டு தொழிலை விட்டு வேலைக்கு போனவங்களா இருக்காங்க. குறைகள் இருந்தால் நாங்கள் குறைகள்னு சொல்லிடுவோம். குறைகள் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ இந்த அரசாங்கத்தை வந்து மெச்சிட்டு இருக்கோம். அதாவது ஆனால் இந்த ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசாங்கமாக தான் இன்னைக்கு திமுக அரசு இருக்குது. ஏன் வர்த்தகர்களுக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சாதனையாளர்களாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு சமுதாயத்திற்கு என்ன செஞ்சுட்டு வராங்க, அவங்களுடைய அமைப்புக்கு அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் என்ன, சமுதாயத்தின் பார்வை இவங்களுக்கு எப்படியாக இருக்கு, இதை பற்றி நிறைய நம்ம வந்து நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சாதனையாளரை நம்ம பார்க்க போறோம். வேற யாரும் இல்ல, தேசிய வர்த்தக முன்னேற்ற பேரவையின் தலைவர் நிறுவனர் திரு ஜோதிகுமார் அவர்களை நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஜேகே சார் வந்து இன்னைக்கு இந்த வர்த்தக துறையில என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருந்தா எப்படியான முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படின்றத தெளிவா பேச தயாரா இருக்காங்க. வாங்க ஜேகே சாரை மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இப்படிக்கு இவர்கள் சேனலுக்கு எங்களுடைய தேசிய வர்த்தக முன்னேற்ற பேரவை சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேசிய வர்த்தக முன்னேற்ற பேர் என்பது இது ஒரு வர்த்தகம், ஒரு வியாபார ரீதியான ஒரு அமைப்புன்னு எங்களுக்கு தெரியுது. இந்த வியாபாரம் போது முதல்ல இந்த கேள்விதான் கேட்க தோணுது. ஜிஎஸ்டி இதனால வந்து வியாபாரிகளும் மக்களும் பெரும் துயரத்துக்கு ஆளானாங்க. முதல்ல ஒரு ஜிஎஸ்டி போட்டாங்க, எங்களுக்கு தொழிலே வேணாம்னு விட்டுட்டு போனவங்களும் கூட நிறைய இருக்காங்க, குறிப்பா இந்த சிறு குறு தொழில் பண்றவங்க. இப்ப ஜிஎஸ்டில மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப விட்டவங்க எல்லாம் வருவாங்களா தொழில் பண்றதுக்கு? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? உங்களுடைய அமைப்பின் பார்வை எப்படி இருக்கு? அதாவது முதலாவது இந்த ஜிஎஸ்டி வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு வரல. அதாவது மத்திய அரசாங்கம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தான் எடுத்துட்டு வந்து பாஜக அரசு எடுத்துட்டு வந்தது. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ வந்து இந்த கடந்த 8 வருஷமா இந்த சிறு குறு வர்த்தகர்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலத்துல மட்டுமே பல லட்சம் பேர் வர்த்தகர்கள் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போனவங்களா இருக்காங்க. ஏன் எங்க அமைப்புல இருக்கிறவங்களே வந்து பல்வேறு வந்து தொழில செஞ்சுட்டு தொழிலை விட்டு வேலைக்கு போனவங்களா இருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை இவங்க வந்து சொல்றது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்த மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டு வரல. இந்த 8 வருஷமா நீங்க போட்டது நீங்களா கிரியேட் பண்ணீங்க. அதாவது இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது அடிச்சுட்டு நீங்களே வந்து மருந்து தடவுற கதையா தான் இருக்குது. அந்த மாதிரி கதையா தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இதை வந்து நீங்க ஓகே, உங்க மேல இருக்கிற மிஸ்டேக்ன்றதே தெரியுது. நீங்க ஏற்பட்ட இந்த நிர்வாக சீர்கேடுனாலதான் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்றீங்க, மாத்திரீங்க, குறைச்சிக்கிட்டீங்க. இது அட்லீஸ்ட் இந்த குறைச்சத இந்த கொரோனா காலகட்டத்துல எவ்வளவு வர்த்தகர் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப குறைச்சிருந்தா கூட இந்நேரம் வந்து ஓரளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்களே அடிச்சுட்டு நீங்களே இப்ப மருந்து தடவிட்டு இப்ப வந்து நான் குறைச்சேன்னு சொல்றது எது இதுல நியாயம் தெரியல. ரொம்ப இது வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனா இந்த காலத்துல இன்னும் ஒரு இதுல சொல்ல போனா, ஒரு வியாபாரி சங்க தலைவரா நான் சொல்லணும்னா இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு நன்றி தான் தெரிவிக்கணும். ஏன்னா அடிச்சிட்டீங்க, மருந்து தடவுறீங்களே, அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்ப காங்கிரஸ் வந்து வர்த்தகர்களுக்கு நண்பனா தான் இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அப்படி சொல்ல வரல. அப்படி ஆனா அதான் அவங்க தான் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்தாங்க. ஜிஎஸ்டின்ற ஒரு கொள்கையை வந்து அமுல்படுத்துறது அவங்க தான். பட் அவங்க இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இவ்வளவு ஒருவேளை அந்த கவர்மெண்ட் அரசாங்கம் இருந்ததுன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டு மீண்டு இப்பதான் வெளியே வரும். கஷ்டப்பட்டாங்கல்ல, அப்போ இந்த இதை நீங்க குறைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ வந்து பாதிக்கப்பட்டு எல்லாம் முடிச்சு நாங்களா மீண்டு எழுந்து ஓரளவு ஸ்டெபிளா வந்துட்டோம்.
இப்ப குறைச்சிருக்கீங்க. சரி, இப்பயாச்சும் உங்க தவறு உணர்ந்திருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். சரி, இப்போ வந்து இந்த இதுல இருந்து அப்படி வந்தாச்சு, மாத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க குறைச்சிட்டு வராங்க, இப்ப விட்டாங்க இல்லையா தொழிலெல்லாம், இவங்க எல்லாம் மறுபடியும் தலை தூக்க முடியுமா? இப்ப இவங்க அப்படிதான் தலையை தூக்கி தான் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்க அமைப்பிலே ஒரு 1.5 லட்சம் மெம்பர் இருக்காங்க. சரி, எல்லாருமே பாதிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ஆகி இப்ப திருப்பியும் ஓரளவு ஒரு வங்கி மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு விதத்துல தொழில் கடன் எல்லாம் பெற்று ஓரளவு இப்ப வந்து மீண்டு வராங்க. ஆமா, இனிமேலாச்சும் எதுவும் பாதிப்பு இல்லாம இருந்தா நல்லதா இருக்கும். அப்ப இந்த குறைப்பு அவங்களுக்கு தோதுபட்டு வருதா? கண்டிப்பா பயனுள்ளதா தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. சரி, வர்த்தகர்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி போடுறது, இந்த பிஜேபி வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஆனா இந்த ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது வந்து உறுதி. இந்த ராஜதந்திரம் அப்ப இதை நோக்கிதான். கண்டிப்பா இப்ப வந்து உண்மையாகவே வர்த்தகர்களுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் அப்படின்னா நீங்க 8 வருஷமா செஞ்சிருக்கணும்ல. கொரோனா காலத்துல பாதிக்கப்பட்டோம், அப்ப செஞ்சிருக்கணும்ல. அப்ப கரெக்டா தான் காய் நகர்த்துறாங்க. ஆமா, கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த எலெக்ஷனுக்காக இப்போ பண்றது நல்லா தெரியுது. சரிங்க சார், இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே மெயின்டைன் ஆகுமா? மறுபடியும் இவங்க தான் என்ன வேணாலும் எப்ப வேணாலும், அதை நீங்களே சொல்லிட்டீங்களா பதில். அதனால மறுபடியும் வேற ஏதாவது மாற்றம் வர்றதுக்கு நம்ம நிம்மியமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த கவர்மெண்ட்ல, எதுவுமே ஸ்டேபிள் இல்லாம இருக்குது. பாஜகவின் இந்த ஆளுமை, இந்த ஆட்சி அப்ப வர்த்தகர்களுக்கு உறுதுணையானதாக இல்ல இல்லன்னு தானே தெரியுது. இப்ப பாதிக்கப்பட்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல. அதாவது 8 வருஷமா இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், இத்தனை பர்சன்டேஜ் நிறைய ஸ்லாபை போட்டு எல்லாருமே சின்ன வர்த்தகர்ல இருந்து பெரிய வர்த்தகர் நடு ஒரு மிடில் இருக்கிறவங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டாச்சு. இப்ப அந்த பாதிப்புன்றதை நீங்க உணர்ந்துட்டீங்க, உணர்ந்ததுனால தானே இந்த தவறை சரி செய்யறீங்க. அப்பயே தெரியுதுல்ல, நீங்க வந்து வர்த்தகர்களுக்கு வந்து உறுதுணையா இல்லைன்றது தெரியுதுல்ல. இனிமேலாச்சும் இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். சரி, இவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம தமிழக முதல்வர் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாரு, பல வர்த்தகங்களை நான் வந்து ஈட்டு கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியும் போனாரு, வந்தாரு, இப்ப மறுபடியும் போயிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசு பத்தி உங்களுக்கு தெரியுமே. அதாவது நீங்க ஒரு மகளிர் மட்டும் இல்ல, ஒரு சிறு குழந்தைகள்ல இருந்து படிக்கிற பசங்கள்ல இருந்து, காலேஜ் போற பசங்கள்ல இருந்து, மகளிர்ல இருந்து, திருநங்கைகள்ல இருந்து, முதியோர்ல இருந்து, மாற்றுத்திறனாளில இருந்து அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசாங்கமா தான் இன்னைக்கு திமுக அரசு இருக்குது. ஏன் வர்த்தகர்களுக்கும் பாதுகாப்பா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு அங்க எவ்வளவு திட்டங்கள், அந்த அரசாங்க திட்டங்கள் இன்னைக்கு வர்த்தகர்களுக்கு இன்னைக்கும் பயன்பட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப கடந்த நாட்கள்ல பார்த்த உங்களுடைய பிறந்த நாளுக்கு தமிழக முதல்வர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க அவரோட சேர்ந்து வந்து புகைப்படம் எடுத்தது, அந்த நேரத்துல அவர் ஒரு நன்றி சொன்னது, இதெல்லாமும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். சோ வந்து நீங்க அந்த ஒரு நட்பை தெரியுது வர்த்தகர்களுக்கு. அவர் வந்து போன இதுலயே லாஸ்ட் வணிகர் தினம் அன்னைக்கு சொன்னார் மேடையில, வேற ஒரு அமைப்பு செஞ்ச மாநாட்டுல சொன்னார், வர்த்தகர்களுக்காக நான் எப்போதுமே வந்து உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை வாயில சொன்னது மட்டும் இல்லாம அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமா தான் அவர் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்க திமுக அரசாங்கம் உங்களுக்கு தேவையானது. ஆமா ஆமா ஆமா. இப்ப அடுத்து சின்ன இடத்துல சின்ன தவறுகள் இருக்கதான் செய்யும். மற்றபடி ஒரு 90% வந்து வர்த்தகர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குதுன்றது எங்களுக்கு உறுதியா இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க கேட்டீங்க தொழில் முதலீட்டுக்காக முதல்வர் போயிருக்காரு. ஏற்கனவே போனது அவருக்கு வந்து பல்வேறு வெற்றியாக தான் அமைஞ்சது. இந்த டைமும் போயிருக்காரு. இந்த டைமும் கிட்டத்தட்ட பாருங்க, நேற்று கூட ஒரு 12,000-13,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதலீடுகள் இங்கே வந்து நிறைய வர்த்தகங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக அந்த தமிழக அரசு விளங்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுல தமிழக அரசு ஏதாவது பண்ணி செய்யலாமே அப்படின்ற முனைப்புல இருக்கிறாங்க. நீங்க தனியா சொல்ல போனா ஒரு பிரதமர் செய்யக்கூடிய வேலையை வந்து தமிழக முதல்வர் செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு நாட்டுக்கு இருக்கிற ஒரு பிரதமர் என்ன செய்வாரோ அந்த வேலையை ஒரு மாநில முதல்வர் செஞ்சுட்டு இருக்காருன்னா என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, பல லட்சம் வர்த்தகர்களுக்கான கருத்து பல்வேறு தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கார். வர்த்தகர்களுக்கு ஒரு தமிழக முதல்வர் உறுதுணையா இருக்கிறதால உங்களுடைய அந்த சப்போர்ட்டும் அந்த ஒரு அன்பும் அங்க இருக்கா இல்ல? ஆமா ஆமா, குறைகள் இருந்தா நாங்க குறைகள்னு சொல்லிடுவோம். குறைகள் இல்லாத ஒரு அரசாங்கமா இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து இவ்வளவு இந்த அரசாங்கத்தை வந்து மெச்சிட்டு இருக்கோம். இதான் உண்மை. சரி, இப்போ இன்னொரு ஒரு தலைவலின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மேல வரிகளை விதிச்சுக்கிட்டு நம்ம நாட்டு பிரதமருக்கு ஒரு தலைவலி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம். இல்ல, உலகமே வந்து உலக தலைவருக்கு நாட்டாமன்ற மாதிரி தான் அவரு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரோட அரசாங்கத்துல
பலரும் சிரிக்கக்கூடிய நகைக்கக்கூடிய அரசாங்கத்தை தான் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. ஏன்னா அதே அமெரிக்கா உள்ள இருக்கிற உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, போன வாரம் 4 நாள் முன்னாடி வந்து கண்டிச்சு இந்த இந்தியா மீது 50% வரியை வந்து உயர்த்தினதுக்கு அந்த நாட்டு உள்நாட்டு நீதிமன்றமே கண்டிச்சிருக்குதுன்னா இவருக்கு இன்னும் சரியான அரசாங்கம் பண்றாரு. அவரு ஒரு நகைப்புக்குள்ளான ஒரு அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதனால வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எத்தனை கோடி வர்த்தகம் வந்து நீ பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிரதமர் வந்து கொஞ்சம் மெச்சிக்கணும். ஏன்னா அவரு கரெக்டா அந்த விஷயத்துல ஒரு ராஜதந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா வந்து ரஷ்ய அதிபரை போய் பார்த்து அவரோட பேசுனது, சீன அதிபரை பார்த்து பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கத்தை உண்டாக்குது. இவ்வளவு நாளா சீன அதிபர் போய் பார்க்கல. கிட்டத்தட்ட 2018 நினைக்கிறேன், 8 வருஷமா பார்க்கல. மகாபலிபுரத்துக்கு அவர் வந்தாரு, பார்த்தாங்க போனா. அப்போ இப்போ தனக்குன்னு ஒண்ணு வரும்போது மட்டும் அவங்கள போய் பார்த்து அவங்களோட நட்பு வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு மக்களுக்கு நல்லது நடந்தா சரி, வர்த்தகர்கள் நல்லது நடந்தா சரி. ஒரு நாட்டோட தர நிர்ணயத்தை தீர்மானிக்கிறதே இந்த வர்த்தகம். அதாவது நாட்டின் முதுகெலும்பே வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். ஆனா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நடக்கிறது என்ன, பர்டிகுலர் ஒரு சிலருக்காக மட்டுமே வந்து சீனாவோட நட்புறவா இவங்க இருக்கிறதும், அவங்களோட வந்து இவங்களுக்காக அங்க போய் பாக்குறதும் அப்படின்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து சாதாரண சிறு குறு வியாபாரிகளுக்கு தேவையானதா இருக்கும், உதவியானதா இருக்குன்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் வந்து அம்பானி அதானி இவங்கள தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூ கட்டி வியாபாரம் பண்றவங்களும் ஒரு பிசினஸ் பண்றவங்க தான். அம்பானி அதானி போல ஒரு வியாபாரம் பண்றவங்களும் பிசினஸ் பண்றவங்க தான். இவர் இப்படி ஒரு நட்புறவா சீனாவோட இருக்கிறது அவங்களுக்காகவா, கீழே இருக்கக்கூடிய இவங்களுக்காகவா? நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. அதாவது எங்களுடைய தேசிய வர்த்தக முன்னேற்ற பேரவை ஆரம்பிச்சு எங்களோட நோக்கங்கள் அதுலேயே வந்து சிங்கத்தை போட்டிருப்போம். அது வந்து பல பேர் கேட்பாங்க, என்ன சிங்கத்தை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு, நீங்கள் ஏதோ ஜாதி ரீதியாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் நான் சொன்னது தான், நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு வர்த்தகர்களும் நாட்டோட முதுகெலும்பு. எங்களோட கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு வர்த்தகர்களும் காட்டுக்கு ராஜா எப்படி தலைவரோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வர்த்தகர்களும் ராஜான்றதான் எங்களுடைய கான்செப்ட். அதை குறிக்கும் விதமாக நாங்கள் சிங்கத்தையும் வச்சிருக்கோம் எங்களுடைய கொடியில. ஸோ அது தனி. இப்போ நான் சொல்லுறது, நீங்க கேட்டீங்க அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டுமாக இப்போ இவர் போறாரான்ட்டு. உண்மைதான். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து இன்னைக்கு உலகத்துல ஒரு நாட்டாமா இருக்காரு. அந்த நாட்டாமா வந்து அவரை தள்ளி விட்டுட்டு இன்னொரு நாட்டாம உருவாகிறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க வந்து அவருக்கு இவருக்கு சாதகமா போறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நம்ம பிரதமர் வந்து சைனா கூட நட்புறவை வச்சு இப்போ வந்து ரஷ்யா கூட நட்புறவை வச்சு இன்னொருத்தர் தலைவர் உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. பட் அதுக்குள்ள அது கேட்டது கரெக்ட் தான், சரிதான், அது உண்மையா கூட இருக்கலாம். ஏ ஸ்கொயருக்காக ஒரு ஏ ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு யாருன்றது தெரியும். ஏ ஸ்கொயருக்காக தான் இவர் வந்து செய்கிறாரா, இல்லை எங்களை மாதிரி எங்கள் சிறு குறு ரொம்ப நலிந்த ஒரு வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருக்காரான்னு கேட்குறீங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரம்ப்பு இன்னைக்கு வந்து போட்ட இந்த வரியினால நம்ம நாடு மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறோம்னா, ஏதோ நடக்கிறதுக்கு எங்களுடைய வியாபாரிகள், என் உயிரின மேலான வியாபாரிகளுக்கு பயன்படுறதா இந்த இவங்களோட நட்பு, அதுன்றப்ப எனக்கு மகிழ்ச்சி தான். அப்ப நீங்க சொல்ல வர்றது உங்களுடைய கான்செப்ட் என்னன்னு எனக்கு புரிய வருது. யாரும் எப்படி வேணாலும் இருங்க, மக்களுக்கு வர்த்தகர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யுங்க. அவங்களோட நண்பரா இருங்க, இவங்களோட அதாவது ஏ கிளாஸுக்கு மட்டும் நீங்க பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் இந்த பாருங்க, அதை விட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து 25 50 ஆக்கி இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பு நமக்கு ஏற்பட்ட நிலைமை இருக்கு. இப்போ அதுக்குரிய ஸ்டெப் எடுக்கிறீங்க, நல்ல ஒரு முயற்சி தான் இது. சீனாவோட நட்புறவு வரீங்க, ரஷ்யாவோட நட்புறவு வரீங்க, யோசிக்குது, உலகமே யோசிக்குது. இப்போ என்னடா இவர் எப்ப பாரு வந்து ட்ரம்ப்புக்கு நண்பரா இருந்தாரு, ஆனா இப்போ வந்து இதை போட்டதுனால ட்ரம்ப்பை யோசிக்கிற அளவுக்கு ஒரு காய நகர்த்துறாரு இவரு. இது ஒரு ராஜதந்திரம். நம்மளுடைய இந்திய பிரதமர் இதன் மூலமா என்ன சொல்லாரு, உன்னோட நட்புறவா இருந்த நீ இப்படி பண்ண, அதனால வந்து இவங்களோட எதிரி நண்பன்ற மாதிரி நான் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து யோசிக்கிறல்ல. இன்னைக்கு வந்து கண்டிப்பா பாருங்க, எல்லாருமே இதுல இந்த வரி கண்டிப்பா குறைக்கப்படும். என்னுடைய கணிப்புப்படி கண்டிப்பா குறைக்கப்படும். இன்னும் பொருளாதாரம் நம்மளோட இவர் எடுத்த ராஜதந்திரம் வந்து நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அப்ப வரிகள் குறைக்கப்படும், எங்களை போல சிறு குறு வர்த்தகர்கள் வாழ்வு மேம்படும்ன்றது என்னோட கருத்து. இந்த ராஜதந்திரத்திலயும் ஒரு பலன் இருக்கு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. தமிழக மக்கள் கிட்ட வந்து எதை வச்சோன்னா அரசியல் செய்யலாம், ஏத்துப்பாங்க. மதத்தை வச்சு அரசியல் செஞ்சீங்கன்னா தமிழக மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. தமிழகம் வந்து உலக அளவுல 54% கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கு. கசப்பையும் விஷத்தையும் கொடுப்பீங்க, திடீர்னு இருக்கிற வந்து ஒரு இனிப்பையும் மருந்தையும் கொடுத்தா அதை ஏற்றக்கூடிய
முட்டாள்கள் எங்களுடைய வர்த்தகர்கள் கிடையாது. கேர் வந்து ஏன் இப்போ வந்திருக்கு, இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய லெவலுக்கு இல்லாமல் இல்லை எங்கள் மக்கள் வர்த்தகர்கள். அதனால் இது வந்து 1% கூட உங்களுக்கு ஓட்டாக மாறாது. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம